ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் வந்து லீகலை வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம மக்களுக்கு எஜுகேட் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்கோம். கேசஸ்லா மற்றும் வந்து சட்டம் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் வந்து சட்டம் தெரிந்து கொள்ளணும் அவசியமானது அப்படிங்கிறதுனால நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. மோரோவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக நிறைய பேர் சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, குழந்தை வந்து கடத்துறது சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கு அந்த குழந்தை கடத்தலை பற்றி. அதாவது சைல்டு டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை வந்து பல விதங்களுக்காக கடத்துகிறாங்க. ஒருத்தர் கடத்தி விற்கிறாங்க, ஒருத்தர் கடத்தி தவறான செயல்களை வந்து ஈடுபடுத்துகிறாங்க. அதே மாதிரி கடத்தி கொண்டு போய் வேறு ஒரு இடத்துல வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கு. இந்த குழந்தை கடத்தலை வந்து எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் கைட்லைனையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. யாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா, கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வரைமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும் குழந்தை கடத்தலில் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பு குழந்தை கடத்தல் குற்றவாளிகளுக்கு வந்து ஜாமீன் வழங்கிய உத்தரப்பிரதேசம் மற்றும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளது. இதுபோன்ற வழக்குகளில் விசாரணைக்கு 6 மாத காலக்கெடுவை நிர்ணயித்துள்ளது. அதாவது ஒரு வழக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அலகாபாத் ஹைகோர்ட்டு குழந்தை கடத்தினவருக்கு வந்து பெயில் கொடுத்துருக்காங்க. மற்றும் அதை வந்து அந்த பெயிலுக்கு எகெயின்ஸ்டாக வந்து உத்தரப்பிரதேசம் வந்து அரசாங்கம் வந்து அப்பீல் போகலன்னு சொல்லி பெயிலை கேன்சல் பண்ண போகலை, அதை ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி அந்த அரசாங்கத்தையும் வந்து கடுமையாக வந்து கண்டிச்சிருக்காங்க. அதுபோக மட்டுமல்லாமல் வந்து இந்த மாதிரியான குழந்தை கடத்தல் வழக்கை வந்து 6 மாதங்களுக்குள்ளேயே வந்து முடித்து தீர்ப்பை வந்து வழங்கிடணும் கீழமை நீதிமன்றம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட வழக்கில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, புதிதாக பிறந்த குழந்தை மருத்துவமனையிலிருந்து திருடப்பட்டால் எடுக்க வேண்டிய முதல் நடவடிக்கை சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் உரிமத்தை ரத்து செய்வதாக இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம், அதாவது உச்ச நீதிமன்றம் கூறுது. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் தான் அந்த குழந்தைய வந்து பராமரிக்கணும். யாராவது கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலோட உரிமத்தை வந்து ரத்து செய்ய வேண்டும் உடனடியாக அப்படிங்கிறத வந்து எம்பசைஸ் பண்ணி உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதாவது குழந்தை கடத்தலை தடுக்கவும், குழந்தை கடத்தல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாளவும் மாநிலங்கள் பின்பற்ற வேண்டிய விரிவான வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் உத்தரவாக வந்து அறிவுறுத்தி பிறப்பித்துள்ளது. அதாவது நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்கள் குழந்தை கடத்தல் வழக்குகளில் 6 மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்க கீழ் நீதிமன்றங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. எங்கள் விரிவான பரிந்துரைகளை மாநில அரசுகள் பரிசீலித்து பாரதிய நிறுவனம் சமர்ப்பித்த அறிக்கையை ஆய்வு செய்து அதை விரைவில் செயல்படுத்த வேண்டும். நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்கள் குழந்தை கடத்தல் வழக்குகளில் நிலுவையில் உள்ள விசாரணையின் நிலையை அறிவிக்க வேண்டும். பின்னர் 6 மாதங்களில் விசாரணையை முடிக்கவும் தினசரி விசாரணையை நடத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. உத்தரவுகளை அமல்படுத்துவதில் ஏதேனும் மெத்தனம் காட்டினால் அது தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் நீதிமன்றம் அவமதிப்பாகவும் கருதப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவிக்கின்றனர். முக்கியமாக புதிதாக குழந்தை பிறந்த பின்பு மருத்துவமனையில் இருந்து திருடப்பட்டால் எடுக்க வேண்டிய முதல் நடவடிக்கை
சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் உரிமத்தை ரத்து செய்வதாக இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது. ஒரு மருத்துவமனையில் இருந்து புதிதாக பிறந்த குழந்தை கடத்தப்பட்டால் முதல் படி அந்த மருத்துவமனைகளின் உரிமைகளை ரத்து செய்ய வேண்டும். பிரசவிக்க வரும் எந்த பெண்ணும் குழந்தை திருடப்பட்டால் முதல் படி உரிமத்தை ரத்து செய்வது வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கருத்தை தெரிவிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த குழந்தை கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுக்களை விசாரித்த போது நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. இந்த வழக்கை கையாண்ட விதத்திற்கான அலகாபாத் உயர்நீதிமன்றத்தையும் உத்தரப்பிரதேச அரசையும் உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்து இருக்கிறது. ஜாமீன் மனுக்களை உயர்நீதிமன்றம் அலட்சியமாக கையாண்டது என்றும் இதனால் பல குற்றவாளிகள் தலைமறைவாகி விடுகிறார்கள் என்றும் இந்த குற்றவாளிகள் சமூகத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார்கள் என்றும் ஜாமீன் வழங்கும் போது உயர்நீதிமன்றம் குறைந்தபட்சம் ஒவ்வொரு வாரமும் காவல் நிலையத்தில் இருக்க வேண்டும் என்று நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என்றும் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் காவல்துறையினர் கண்காணிக்க தவறிவிட்டனர் என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்து உள்ளது. மாநிலத்தை பொறுத்தவரை நீதிமன்றம் என்ன கூறுகிறது என்றால், உத்தரப்பிரதேச மாநிலம் இதை எவ்வாறு கையாண்டது, ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை என்பதில் நாங்கள் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளோம். பெயருக்கு மதிப்புள்ள எந்த தீவிரமும் காட்டப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இந்த வழக்கில் திருடப்பட்ட குழந்தையை ஆண் குழந்தை வேண்டும் என்று ஆசைப்பட்ட தம்பதியினருக்கு வழங்கியது தொடர்பானதாகும். குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு மகனுக்காக ஏங்கி பின்னர் 4 லட்சத்திற்கு ஒரு மகனை பெற்றதாகவும் தெரிகிறது. நீங்கள் ஒரு மகனை விரும்பினால் நீங்கள் கடத்தப்பட்ட குழந்தையை தேட முடியாது. குழந்தை திருடப்பட்டது என்பது அவர்களுக்கு தெரியும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. குழந்தைகள் கடத்தல் வழக்கில் 6 மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்கவும் அன்றாட விசாரணையை நடத்தவும் உயர்நீதிமன்றங்களால் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களுக்கு அறிவுறுத்தி உள்ளது. எனவே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்தது. குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் சரணடைய உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்படுவார்கள். வாரணாசி தலைமை நீதிபதி மற்றும் வாரணாசி ஏசிஜேஎம் ஆகியோரை 2 வாரங்களுக்குள் அமர்வு நீதிமன்றத்தில் வழக்குகளை ஒப்படைக்குமாறு நாங்கள் அறிவுறுத்துகிறோம் என்றும் 1 வாரத்திற்குள் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும். சில சாட்டப்பட்டவர்கள் தலைமறைவாகி விட்டதாக தெரிவிக்கப்பட்டால் விசாரணை நீதிமன்றம் ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்டுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அங்குள்ளவர்கள் மீதான விசாரணை தொடர வேண்டும் என்றும் தாமதிக்கப்படக்கூடாது என்றும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் 1 வாரத்திற்குள் சாட்சியங்களை பதிவு செய்வதை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சாட்சிகளுக்கு மாநில மற்றும் காவல்துறை பாதுகாப்புடன் 3 சிறப்பு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும் என்றும் கடத்தப்பட்ட குழந்தைகள் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பள்ளியில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு தொடர்ந்து கல்வி வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் அறிவுறுத்துகிறோம் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பிஎன்எஸ்எஸ் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில சட்டத்தின் கீழ் இழப்பீடு தொடர்பான விசாரணை நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் இதை கையாண்ட விதம் எங்களுக்கு மிகவும் ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. அதன்படி பத்திரிகையில் வந்த செய்தியை நீதிமன்றம் கவனித்து கொண்டுதான் இருக்கிறது என்றும்
குழந்தை கடத்தலில் ஈடுபடும் கும்பல்களை எதிர்த்து போராட எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இந்தியாவில் உள்ள பத்திரிகை செய்திகளில் நாங்கள் கவனித்ததில் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்து விசாரிக்கும் காவல்துறை அதிகாரியிடம் வழக்கின் நிலை மற்றும் டெல்லிக்கு வெளியேயும் உள்ளேயும் செயல்படும் இதுபோன்ற கும்பல்களை எதிர்த்து போராட என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்பதையும் தெரிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளோம் என்று தீர்ப்பில் கூறப்பட்டு இருக்கிறது. இந்த தீர்ப்பில் மிக முக்கியமான விஷயமாக குழந்தை கடத்தலை தடுப்பதே பிரதானமாக என்று கூறுகிறது. ஒழுக்கமற்ற குழந்தை கடத்தல் கும்பலால் பாதிக்கப்பட்டவர்களின் அவல நிலையை எடுத்துரைக்க மனுதாரர் சஞ்சய் சார்பாக மூத்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி இருக்கிறார் என்பதையும் பதிவு செய்து இருக்கிறது. அதனால் இந்த வழக்குப்படி இந்த அறிவுறுத்தல்கள், அதாவது கைட்லைனை உயர் நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்திற்கு உத்தரவாக பிறப்பித்து, முக்கியமாக இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் 6 மாத காலத்திற்குள் குழந்தை கடத்தல் வழக்கை முடித்து வைக்க வேண்டும். குழந்தை கடத்தியவர்கள் என்று தெரிந்து அது நிரூபிக்கப்பட்டவுடன் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் முக்கியமானது. அப்படியே ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்றாலும் கண்டிஷனல் ஜாமீனாகத்தான் கொடுக்க வேண்டும். மற்றும் அரசாங்கங்கள் இதை போன்று ஜாமீனை கீழமை நீதிமன்றம் கொடுக்கும் பொழுது பரிசீலனை செய்து மேல்முறையீட்டு செய்யாதது மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதாவது குழந்தை கடத்தல் என்பது மிகவும் ஒரு தவறான செயல் என்றும் அது அடிப்படையில் மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று என்றும் இது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதனால் குழந்தை கடத்தலை முழுமையாக ஒழிப்பதற்காக விரைவாக வழக்குகளை முடிக்க வேண்டும் என்பதே உச்சநீதிமன்றத்தின் நோக்கம் என்று உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைய பல விதங்களுக்காக கடத்துகிறாங்க. அதாவது கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. கடத்தி குழந்தைய விற்பனை பண்ணுறாங்க. இதை மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக குழந்தைய கடத்துகிறாங்க. இந்த வழக்கில் ஒருத்தருக்கு விற்றுருக்காங்க. ஒரு ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்டதால் ஆண் குழந்தையை பிறந்த குழந்தையை ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு கொண்டு போய் விற்றுருக்குறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் தான் பொறுப்பு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து திருடு போனது அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலுடைய உரிமத்தை முதலில் ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உத்தரவாக பிறப்பிக்கிறாங்க. அதற்கு பிற்பாடு வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் நடக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நடக்குது அப்படின்னா அந்த கோர்ட்டில் விரைவாக நடத்த வேண்டும். 6 மாதங்களுக்குள் ட்ரையலை முடித்து தீர்ப்பு வழங்க வேண்டும். 6 மாதத்தில் தவறு என்றால் தண்டனை கண்டிப்பாக குழந்தை கடத்தியவருக்கு தர வேண்டும் என்று கூறியிருக்கிறது உச்சநீதிமன்றம். எதற்காக என்றால் குழந்தை கடத்தலை கடத்துபவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காகவும் அதை குழந்தை கடத்தலை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஒரு விஷயத்தை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த கேஸ் ஒரு முக்கியமான கேஸாக இருக்கும் கருதி நம்ம இதில் பதிவிடுறோம். எல்லோரும் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோரோவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் கேஸ் லாஸ் மற்றும் சட்டங்களை தெரிந்து கொள்வார்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சட்டம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். நன்றி, வணக்கம்.